வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் வெண்ணிலாவோட பிரச்சனையை ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி இப்படின்னு சொல்லி வெண்ணிலாவோட பிரச்சனையும் தீர்ந்து போய் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேருவாங்கன்னு பார்த்தா திரும்ப ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இந்த பாட்டியும் அவங்க சித்தியும் என்ன பண்ணுறாங்க, வில்லத்தனமாக வந்து நிற்கிறாங்க. காவேரி சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது காவேரி சைடில் ஒரு மாமனார் மாமியாரோ இல்லை நாத்தனாரோ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்காங்க. அந்த இடத்த நிரப்புறதுக்காகவே பாட்டியும் சித்தியும் இதில் தலையிட்ட மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. இதான் நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக காவேரி கிட்டேயே போயிட்டு நீ வீட்டுக்கே வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம புருஷனோட வாழ போகிறோமே அப்படின்ற சந்தோஷத்தோடவே இருந்த காவேரி கடைசியாக இந்த மாதிரி சொன்னதை கேட்டு அவங்க என்ன முடிவு எடுக்க முடியும்? ஓகே, நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொன்னால் பாட்டி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சாலும் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி நீ வந்தால் கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறமா எப்படிங்க காவேரியோட மனசு நார்மலாக வந்து எப்படி விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு தோணும்? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? ஸோ அதே வந்து சோகத்தோட வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அவங்க சித்தி என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ண முடியுமோ, அதாவது விஜயோட வாழ்க்கையில் என்னென்ன விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, காவேரியோட ஃபேமிலியில் போயிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக சாரதம்மா வந்து தன்னோட பொண்ணை வந்து வாழ வைக்கணும் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு இருக்கா இல்லையானே அப்படின்றது தெரியாமலே இருந்தது. ஆனால் இன்னைக்கான எபிசோடில் வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் தெரியாத மாதிரி தான் அவங்க காட்டியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் யாருக்கு தாங்க தன்னோட பொண்ணை வந்து அங்கே கொண்டு போய் வாழ வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்? நாள் கழிச்சு கங்காவும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை வந்து சமாதானப்படுத்தி காவேரி எப்படியாவது விஜய் கூட வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்களும் பேசுனாங்க. ஆனால் இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னடி கங்கா பெருசாக பேசினியே, இப்போ அந்த பொம்பளை வந்து எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பார்த்தியா? இந்த சூழ்நிலையை என் பொண்ணை அங்கே கொண்டு போய் வாழ வைக்கணும்னு நீ நினைக்கிற? இல்லைம்மா, அவங்க ஏன் இப்படி வந்து பேசிட்டு போனாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்காவும் வந்து என்ன பண்ணுறாங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டியும் ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. என்னடி சாரதா இவங்க இப்படி வந்து பேசிட்டு போயிருக்காங்க, நம்ம வந்து காவேரியை விஜயோட வாழ வைக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம், பேசிட்டு போயிருக்காங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க நம்ம பாட்டிமாவும். பாவம் அவங்க என்ன பண்ண முடியும்? இன்னொரு பக்கம் சாரதாமாவும் சொல்கிறாங்க, இனிமேலும் என் பொண்ணை அங்கே போய் வாழ வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்டாக வந்து முடிவெடுத்துடுறாங்க. என்ன பண்ண முடியும் நம்ம சாரதாமாவும்? வேற வழியே இல்லைல்ல. சரி, நம்ம பொண்ணை வந்து வாழ வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்து அவங்க வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட அம்மா இப்படிலாம் வந்து பேசிட்டு போனதை அடுத்து எப்படிங்க அது வந்து காவேரி அங்கே அனுப்பி வைக்க முடியும்? ஸோ அவங்களும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க பார்த்தீங்களா ஒரு ஸ்மார்ட்டாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்கே பேசிட்டு போனதுக்கு அப்புறமா என் பையன் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயங்களை பற்றி சொல்லி வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்மார்ட்டாக சொல்லிட்டு போயிருக்காங்க ராதா. காவேரியோட ஃபேமிலியில் உள்ளவங்க தான் ரொம்பவே நியாயமானவங்களாச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பற்றி கண்டிப்பாக சொல்லாம தான் இருப்பாங்க. பக்கம் நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணுறாரு, ரொம்பவே சந்தோஷத்தோட என்ன பண்ணுறாங்க, காவேரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. பார்த்தீங்கன்னா பல கனவுகளோட வராரு. காவேரியை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணும், அது மட்டும் இல்லாமல் கர்ப்பத்தை பற்றி வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே தான் வந்து போகிறாரு. பாவம் மனுஷன். பக்கம் ரொம்பவே மனசு கஷ்டத்தோடவே பாட்டி பேசின எல்லாத்தையும் வந்து காதில் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க, ரொம்பவே கவலையோடவே. சமயத்தில் விஜயும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட பொண்டாட்டியை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. பார்த்ததும் ஏற்கனவே சாரதாம்மா வந்து அமைதியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இடையில நடந்த பிரச்சனையெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு விஜய் வந்து எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, விஜயும் நான் என்னோட பொண்டாட்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, சாரதாம்மா அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் விஜய் என்ன பண்ணுறாங்க, என்னோட ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து என்னோட மனைவியை நான் வந்து பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய். திரும்பவும் அந்த இடத்துக்கு வர மாட்டேன், அந்த வீட்டுக்கு வந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சொன்னாலும் எதுக்காக திரும்ப திரும்ப நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லாவ காரணம் காட்டி தான் வந்து ஏற்கனவே காவேரியே என் கூட அனுப்பாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ தான் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அத்தை, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாலும், என்னவோ என் பொண்ணு அங்கே வந்து சந்தோஷமாக இருப்பான்னு தோணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து சாரதாம்மா பதில் சொல்ல, இப்படி சொன்னால் எப்படி, காவேரி என் கூட வரணும்னு தான் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விஜயும் வந்து சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, வா காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட, இந்த சமயத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் வரமாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க. அதாவது அம்மாவுடைய சம்மந்தம் இல்லாமல் நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே விஜய்க்கு என்ன தாட்னா, நேற்று தான் இவ்வளோ சந்தோஷமாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே, ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலே இங்கே வரதை நினச்சி அப்புறம் எதுக்கு திடீர்னு வந்து காவேரி இப்படி சொல்லணும்
புரியல விஜய்க்கு. திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தெள்ள தெளிவாக வந்து பேசுகிறாரு விஜய். ஆனால் இந்த நிலமையிலும் என்ன பண்ணுறாங்க, சாரதாம்மா கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. அவள் எந்த மாதிரியான ஒரு நிலமையில இருக்காங்கன்னு தெரியுமா ஆண்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்ணுறாரு, வாயை திறந்து சொல்ல வராரு. ஆனால் இந்த தருணத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, அதை சொல்ல விடாமல் தடுத்துடுறாங்க. போது நிறுத்துங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறது மட்டும் இல்லாமல், என்னால் வர முடியாது, எங்கள் அம்மா சொல்கிற வரல உங்கள் கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பயங்கர ஷாக்கிங்காகவே இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து காவேரி வந்து நான் அவங்க கூட வரப்போகிறத நினச்சி பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. அம்மா வந்து அனுப்பாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதையும் மீறி வந்து என் புருஷன் கூட நான் போவேன் அப்படின்னு தான் வந்து காவேரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இது வந்து விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஓகே, கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி கூட விஜய் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அதையும் வந்து சொல்ல விடலையே காவேரி. என்ன பண்ணுறாங்க, கண்ணை காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னும் வந்து மறுத்துடுறாங்க. தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயை வந்து சொல்லாமல் சொல்கிற மாதிரி பயங்கர வெறுப்போடு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் இப்படி போகிறதுல காவேரிக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணார் பாவம். இருந்தாலும் வந்து பாட்டி இந்த மாதிரி வந்து பேசியிருக்கும் போது இதையும் மீறி நம்ம அங்கே போயிருந்தோன்னா பாட்டியோட நிலைமை என்ன ஆகும், அதுக்கப்புறம் பாட்டி நம்மளை வந்து என்னெல்லாம் பேசுவாங்க, என்னுடைய பேரன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உயிரே விட்டுருவேன் அப்படின்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் தான் தோணும். மாதிரியான ஒரு முடிவை தான் காவேரியும் எடுத்திருக்காங்க. ரொம்பவே குழப்பத்தோட அழுதுகிட்டு, விஜயை நினச்சி அழுதுகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கங்கா வராங்க. காவேரியை எப்படி சமாதானப்படுத்துறதே தெரியலையே அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி கிட்ட போய் கங்கா வந்து பேச போகிறாங்க. இந்த தருணத்தில் ஏற்கனவே சாரதாம்மா வந்து சொன்ன விஷயங்களை பற்றி காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமாடி, அம்மாவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணியிருக்காங்கடி. உனக்கு வந்து விஜய் மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னும் நீ விஜய் கூட சேர்ந்து வாழ விரும்புகிற அப்படின்னும் வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குடி. அது மட்டும் இல்லாமல் அம்மாவே என்ன தெரியுமா சொன்னாங்க, உன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சே காவேரி அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி உண்மையாக தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்காவும் சொல்கிறாங்க. இப்படி பேசிட்டு போனது ஒன்று இருக்க, கோவிலில் பாட்டி வந்து பேசிட்டு போனாங்கக்கா. அதை நினச்சி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் வந்து விஜய் கூட கிளம்பி போகலை அப்படின்றாங்க காவேரி. என்னடி சொல்கிற, பாட்டி உன்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்களா? ஆமாங்க்கா, இங்கேருந்து நான் கிளம்பி போகணும்ல கோவிலுக்கு. அங்கே பாட்டி வந்து என்னை அங்கே வரக்கூடாது, விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது, என்னோட பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ விலகிரு, என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கக்கா. இதை மீறி எப்படிக்கா நான் விஜய் கூட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிலைமையை வந்து எடுத்து புரிய வைக்கிறாங்க கங்காவுக்கு. இதை நினச்சி ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க கங்காவும். என்னடி சொல்கிற, இதை மாதிரிலாமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப மோசம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொன்னாலும், இல்லைக்கா எனக்கு தெரிஞ்சு அவங்க பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துலேயும் வந்து காவேரி அவங்க 2 பேரையும் வந்து விட்டு கொடுக்காம வந்து பேசுகிறாங்க. பக்கம் வீட்டுக்கு ரொம்பவே சோகத்தோட விஜய் போனதும் தாத்தா வந்து எங்கப்பா காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்பவே எக்ஸைட்டடாக கேட்குறாரு. வா ஆரத்தி எடுத்துகிட்டு வா, விஜய் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே காவேரியை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. நான் பார்த்தீங்கன்னா காவேரி வரல. ரொம்பவே சோகத்தோடு வந்து விஜய் சொல்கிறாரு, இல்லை தாத்தா காவேரி வரல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் நீ போய் கூப்பிட்டியா காவேரியை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, ஆமாம் தாத்தா நான் போய் கூப்பிட்டுட்டேன், ஆனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தான் சொன்னல அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு திமிரு தான் ஜாஸ்தி, நீ விட்டுட்டு போட, அவளை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒரு பக்கம் சொல்ல, பக்கம் ராதாவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. விடுடா விஜய், இனிமேல்ட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன சித்தி சொல்றீங்க, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, விஜய் காவேரியில தானே அந்த பசுபதி வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா போல, ஸோ எவ்வளோ பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நீ இந்த நிலைமையெல்லாம் தாண்டி வந்திருக்க, ஸோ அதை வச்சு தான்ப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவன் இப்படி பண்ணதுக்கும் காவேரிக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இப்படி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பாட்டி கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா போல காவேரியை. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, நேற்று அவகிட்ட பேசும்போது நல்லா தெளிவாக சொன்னா, இங்கே வரதை நினச்சி அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அம்மா அனுப்பலனாலும் பரவாயில்ல, அதையும் மீறி என் புருஷன் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொன்ன இவ காலையிலே இப்படி நடந்துக்கிட்டா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கார் விஜய். என்னப்பா சொல்கிற விஜய், உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, ஆமாம் தாத்தா நேற்று வந்து நான் காவேரி கிட்ட பேசும்போது இங்கே வரதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே வரதை நினச்சி அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அனுப்பலனா கூட பரவாயில்ல, அதையும் மீறி உங்கள் கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தாத்தா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி வந்து பேசுகிறாரு விஜய்.
சாந்தாவும் வந்து யோசிக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கும் அவங்க சித்திக்கும் ரொம்பவே படபடப்பாக இருக்குது. ஏன்னா விஜய்க்கு இந்த விஷயம் பற்றி வந்து தெரிய வந்துடுச்சுன்னா விஜய் எவ்வளோ கோவப்படுவான் அப்படின்றது வந்து தெரிய வரும். ஏன் இந்த விஷயத்தை பற்றி வந்து கண்டுபிடிச்சி அவங்க பாட்டியை வந்து மிரட்டுறாரா, இல்லை வந்து காவேரி மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை காவேரியோட கர்ப்பம் பற்றி வீட்டில் சொன்னதுக்கு அப்புறமா தான் பாட்டியும் சித்தியும் மனசு மாறி காவேரியை வந்து கூப்பிட போகிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.